நன்றி நன்றி நன்றி. மத்திய அரசுக்கு நன்றி. தமிழக பாஜகவின் அண்ணாமலை மாநில தலைவர் அவருடைய முயற்சிக்கு நன்றி நன்றி. டங்ஸ்டன் சுரங்க ரத்து. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டது. மத்திய அரசு ஆணை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கிறது. மதுரை மேலூர் மக்கள், அரிட்டாப்பட்டி மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். நிம்மதியாக உறக்கத்தை கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. திமுக அரசு மத்திய அரசுடைய பல திட்டங்களுக்கு தனது வருமானம் ஈட்டுவதற்காக வேண்டி ஒப்பந்தங்கள், டெண்டர்களை பெற்றுக்கொள்ள வேண்டி அதிலே கொள்ளையடிக்க வேண்டி பல மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு கைகோர்த்து அதை செயல்படுத்தும் நேரத்திலே மக்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு நாடகம் நடிக்கும் இந்த ஒரு அவல நிலையை தோலுரித்து காட்டியிருக்கும் இந்த சூழல்தான் டங்ஸ்டன் சுரங்க திட்டம். இது திமுகவினுடைய யோசனையால் கொண்டு வரப்பட்ட, திமுக ஒப்பந்தத்தோடு முழு சம்மதத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு மத்திய அரசுடைய மாநில அரசுடைய இணைந்த திட்டம். இந்த திட்டம் இன்று மக்களுடைய போராட்டத்திற்கு ஏற்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது வாக்குறுதி அடிப்படையிலே இன்று அந்த ஆணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து. நன்றி, வணக்கம். வெளியிட்டு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஆக்ஷனை முழுவதுமாக ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசாணை என்னுடைய கையில் இருக்கு. இன்றைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு 4984 ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன், நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போலாம். அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகலாம். நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம். நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட, பிரதமர் ஐயா கிட்ட நாங்க எடுத்துட்டு போகும் பொழுது இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை, பெரியார் பாசனம், ஒருபோக விவசாயம், அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராம நாங்க ஊருக்கு வரமாட்டோம், நாங்க ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதனால முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து. அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரிகம். ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க. சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ். அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்தில் ஆதியில் இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இத, ஏன்னா மனிதர்கள் இருந்தனாலதான் மொழி வந்திருக்கும். ஒரு தொன்மையான மொழி இருந்தனாலதான் ஆதி தமிழர்கள் அங்க இருந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5300 ஆண்டுகளுக்கு மேல அப்படிங்கிற ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னும் வருங்காலத்தில் இது 5300 ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா கார்பன் டேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு இருக்கு. வருகின்ற காலத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது 5300 ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள், உபகரணங்கள், விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம். குறிப்பாக இரும்பு, அயன், அது நம்முடைய பகுதியில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. அதை வரவேற்கின்றோம்.
ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம். அது முருகபெருமானுடைய ஸ்தலம். அது அந்த 1931 பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நாம டீட்டெயிலா அதை பேசுவாங்கண்ணா. என்ன வருகின்ற காலத்தில் பேச போறோம். என்னுடைய வேள்வி இந்த 48 நாள் கால விரதம், முதல் கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன். பிப்ரவரி 11, 12, 13ஆம் தேதியில வரும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்னைக்கு அங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போறோம். ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை 6 படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு. அது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது. தர்காவா, தர்காவுக்கான இடமா, அது சிக்கந்தர் மலையா, அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அல்ல, 2வது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு 1008 இடம் இருக்கு. அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா? இது திமுகவினுடைய முழு தூண்டுதல்ல இது நடக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க. அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க. ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது. நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயில்ல முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க, தமிழ் கடவுள். அதனால 70 ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதிவை வைத்துக் கொண்டு சொன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லலாம்? அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன். யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும். அது இன்னைக்கு புதுசுல 1931 பண்ணாங்க. எலமெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, வேலை இல்லாதவங்க பேசுவாங்க, அது வேற விடுங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல. ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறார், எம்பி போய் தூவம் போடுறார், எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார். அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் IUML இதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா அந்த எம்பி 2வது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக இதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க. வேறங்கண்ணா மேடம், இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் 2-3 மேடையில பேசியிருக்காங்க. இதை முதலாக அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டை டீகிளாசிஃபை செய்யப்பட்டு அது நான் ஒரு தனி மனிதனாக போட்ட RTIல தான் அந்த டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வந்தோம். அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையா, ஏன் அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கறத டாக்குமெண்ட்ல வெளியே கொண்டு வந்து. என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனுவர், ராஜதந்திரம், இது முட்டாள்தனம். இது போன்ற வாதத்தில் வைக்கிறாங்கன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கச்சத்தீவு கொடுத்தனாலதான். சரி, கச்சத்தீவு நீங்க கொடுத்தீங்க, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு நாட்டினுடைய எல்லையை திருத்த வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 1ல திருத்தம் கொண்டு வரணும். கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஆர்டிகல் 1ல திருத்தம் கொண்டு வந்தீங்களா? இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான திருத்தமே கொண்டு வராம சுயலாபத்திற்காக தான் ஒரு பெரிய ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமர், பக்கத்து நாட்டு பிரதமர்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்புறவோடு இருக்கணும், அப்பதான் நீங்க கோலோச்ச முடியுங்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டதான் கச்சத்தீவு. கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் என்ன வந்துச்சு? ஒன்றும் வரல, இன்னைக்கு வரைக்கும் வரப்போவதும் இல்லை. கச்சத்தீவு கொடுத்தனால இந்தியாவுடைய பவுண்டரிய செயற்கையா சுருக்கிட்டோம். அதன் மூலம் இன்டர்நேஷனல் பார்டர் சேஞ்ச் ஆனனால
நெடுந்தீவு வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் ஒரு காலத்துல போயிட்டு இருந்தாங்க. ஏன் நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய பால் தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பசும்பால் நெடுந்தீவனுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய பால், பசுவிலிருந்து வரக்கூடிய பால். இது ஆண்டாண்டு காலமா இருந்துச்சு. கச்சத்தீவு கொடுத்த பிறகு, எல்லையெல்லாம் மாத்தின பிறகு, பவுண்டரியே விட்டு கொடுத்த பிறகு என்ன லாஜிக் பேசிட்டு இருக்காங்க? மீனவர்களுடைய எல்லை சுருங்கிருச்சு. அது கச்சத்தீவில். அது மட்டும் இல்ல செல்ல பெருந்தகை, இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். கச்சத்தீவுல 2 துரோகம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவை கொடுத்தீங்க, அதுல மீன் வலையை உலர்த்தி கொள்ளலாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ஆர்டிகல் 6 அதையும் அமெண்ட் பண்ணி அங்கே மீனவர்கள் தங்களுடைய வலையை கூட உலர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதையும் மாத்திட்டீங்க. அதை யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி. முதல் முறையாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் 2 பேர் சேர்ந்து ஆர்டிகல் 6 ரத்தம் பண்ணிட்டாங்க. கச்சத்தீவை கொடுத்தது மாபெரும் தவறு. கொடுக்கும் போது விவசாய, குறிப்பா மீனவ சொந்தங்கள்கிட்ட இல்ல தீவு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க வலைய போட்டுக்கலாங்கிறதுக்காக டிராமா பண்ணீங்க. ஒரு வருடம் கழித்து the rights to put fishermen net அதுவும் போயிடுச்சு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கும் கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம்? காதல எப்படி எல்லாம் பூ சுத்துறாங்க. கச்சத்தீவு கொடுத்ததற்கு நியாயமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழகத்துல ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். ஒரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்கணும். ஆனா இன்னைக்கு தைரியமா பேசுறாங்கன்னா சரித்திரமும் புரியவில்லை. ராஜதந்திரம்னு ஒரு வார்த்தை. ராஜதந்திரத்தை பத்தி பேசுற ஆட்களை பாருங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு மேடம் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நாம ஒரு ஆட்சியில் இருக்கிறோம். சமீபத்தில் இலங்கையினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. முதல் விசிட் இந்தியாவுக்கு வந்துட்டு சைனாக்கு போனாங்க. அதன் பிறகு அங்க சைனாவுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு தெரியும். இதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு பிரதமர் இதை பொதுவெளியில பேசுறாங்கனாவே கச்சத்தீவு தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் உறுதுணையாக நிற்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக எனக்கு இருக்கு. இல்லாட்டி பிரதமர் ஒரு அரசியல் மேடையில் அதை பேச மாட்டாங்க. ஒரு தனி மனிதன் போட்ட ஆட்சியில் எடுத்த டாக்குமெண்ட்டை பிரதமர் அவர்கள் அரசியல் மேடையில் பேசுறாங்கன்னா அதற்கான வேலையிலே பிரதமர் இறங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். என அதிகாரப்பூர்வமாக நான் என்ன சொன்னாலும் தப்பாயிருங்க, எனக்கு தெரியாது. பிரதமர் அங்கேயும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தப்புனது, காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தவறு செய்ததை பிரதமர் அவர்கள் சரி செய்வார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜியோ வந்துருச்சுங்கண்ணா, அதான் உங்களுக்கு காமிச்சங்கண்ணா. ஜியோ வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 4:34 அந்த ஜியோ போட்டிருக்காங்க. முழுவதுமா ரத்து பண்ணி ஜியோ போட்டாங்க. அதை வந்து செய்தி குறிப்பா இது முடிச்சோடனே நான் பத்திரிகை நண்பர்களுக்கு செய்தி குறிப்பா உங்க குரூப்ல போட்டுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் டீடைல்டு டெலிபரேஷன் considering the importance of biodiversity heritage site in the area and the commitment of government of India under Prime Minister Sri Narendra Modi's leadership towards protecting traditional rights. முதல் முறையா ட்ரெடிஷனல் ரைட்ஸ் ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க. நம்ம ஆர்குமெண்ட் என்னன்னா, அம்பலக்காரங்க அவங்க 1750 யூசுப் கான் எதிர்த்து சண்டை போட்டது, நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட், அங்க இருக்கக்கூடிய 250க்கு மேற்பட்ட கோவில், கள்ளழகர் கோவில், இதெல்லாம் ஆர்குமெண்டா நம்ம வச்சோம். அந்த ட்ரெடிஷனல் ரைட்ஸ் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு annual தி ஆக்ஷன். அந்த ஆக்ஷனையே முழுவதுமா ரத்து பண்ணியாச்சு. ஆக்ஷன் தான் அந்த 4984 ஏக்கர். அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நேற்று அமைச்சரை பார்க்கறதுக்கு அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க. அதன் பிறகு அந்த முடிவுன்னு எனக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அதனால முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பீரியட். அடுத்த பிரச்சனை பேசலாம். வேறங்க மேடம். Madam, I will do one thing, madam. I will check with the Ministry of Civil Aviation officers tomorrow. Tomorrow. I will update you tomorrow, madam. Because exactly what is the process? Did the state government completely give it? Did they start the process?
is the land document, everything given to them, and whether they have taken over the land completely. I will check with the Civil Aviation Department. By tomorrow, I'll give you an update, madam. Madam, Madam, with respect to the tungsten one, the state government till November 2024, when the auction process was completed, never wrote a letter saying we are opposing the auction. The auction went on, auction happened. After that, when a said private company has taken the auction, then the local or village friends, brothers and sisters have opposed. The DMK was only politicizing the whole issue. There is no need for assembly resolution. In a democratic framework, why do you want to make a central government as enemy? ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எதற்காக மத்திய அரசை எனிமையாக மாற்றணும்? தப்பு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. லெட்டர் ஆதாரம் இருக்கு. அவங்க எழுதும் பொழுது எங்கேயும் இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லல. பாதுகாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஏரியா 477 ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 1.9 ஸ்கொயர் கிலோமீட்டர். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஆக்ஷன் இரண்டாவது டிரான்ச்ல ஆக்ஷன் போட்டு ஆக்ஷன்ல யாருமே எடுக்கலீங்க. அதுவும் மாநில அரசுக்கு தெரியும். 4th ரவுண்ட் ஆக்ஷன்ல தான் இதை பிக் பண்றாங்க. ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது மாநில அரசினுடைய அதிகாரிகள் மத்திய அரசை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க. ஆக்ஷன்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க. அதனால இந்த முழு விஷயமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நடந்து காட்டியிருக்கின்றோம். பிரச்சனை சரி, எப்படி சரி பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்ட பேசலாம், இது எப்படி கொண்டு வரலாம், நாங்க அதை செஞ்சிருக்கிறோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அரசை போல அது எப்படி அரசியல் பண்ணலாம், இதுல எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்க செய்யலாம். அதான் அடிப்படையிலே இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம். இது இங்க மட்டும் இல்லைங்க, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், இதே விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கையாண்டோம். ஒரு விஷயத்தையும் சில இடத்துல தவறு நடந்திருந்தால், சில இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இருந்தால் அதை மத்திய அரசு கிட்ட உடனே எடுத்துட்டு போய் பேசி கன்சர்ன் செக்ரட்டரியை பிரீஃப் பண்ணி நேரம் வாங்கி கொடுத்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பா பெடரல் டெமோக்ரஸியில அம்பலக்காரர் ஐயா, ட்ரெடிஷனல் பீப்புள், கிராமத்து மக்களுடைய குரல் டெல்லியில போய் ஒரு கேபினட் அமைச்சரனுடைய அரங்கத்துக்குள்ள ஒலிச்சு அது பிரதமர் கேட்டு அதை செஞ்சிருக்காங்கன்னா இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் மேடம். இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இவங்க வெற்றி, அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி. அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கின்றார். 2 மாதத்திற்குள்ள அந்த வேலையை முடிச்சு காட்டியிருக்கின்றோம். இப்ப உதாரணத்திற்கு இது இப்படி பாருங்க, இந்த விஷயத்தை திருப்பி இப்படி பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் H. ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லீடருக்கு ஒரு ஸ்டைல். நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக, கட்சியினுடைய நிலைய தலைவர் என்ன சொல்றோம்னா, பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு, அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம். பாக்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க போங்க. நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறதில்லை. மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்னைக்கு வேற, இது எங்களுடைய இது. இப்ப சீமான் அண்ணன் வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க, அது அவர் அப்ரோச். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டன்டா தான் எங்க ஸ்டாண்ட் இருக்கு. மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம், இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம். பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு, ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. தாண்டி போயிட்டோம். பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல், இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியார பேசி அதுக்கு ஒரு 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் போய் 2 பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது 30 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி, இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலீங்கண்ணா.
அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல பேசுறேன். பேசல, கல்வியை பத்தி பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்னா, விஞ்ஞானத்தை பத்தி, வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம். மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து விட்டோம். தேர்தல் வாக்குறுதியில ஏற்படைய 350க்கு மேல வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றிட்டோம். நீ முதலமைச்சர் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தங்கண்ணா. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது, ஒரு வருஷம் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வருஷம் நிறைய பொய் பேசினாரு. அப்புறம் 3 வருஷம் பொய் பேசாம இருந்தாரு. இப்ப பொய் பேசுறதுக்கு நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். எப்ப முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ, அன்னைக்கு முதலமைச்சர் நமக்கு வெளிப்படையா சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னையில இருந்து பொய் பேச ஆரம்பிச்சிட்ட தமிழக மக்களே, இது 2026 எலெக்ஷன் வரைக்கும் பொய் பேசுவங்கிறத நேத்து நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுதான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் கேட்கிறோம், இவ்வளவு பேசுறீங்க, வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? 511 தேர்தல் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜிஓ போட்டோம். இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்க, டங்ஸ்டன் ஜிஓ காட்டுங்க, நான் ஜிஓ காட்டுறேன் பாருங்க. சோ ஜிஓ போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது இல்லைங்க. நான் நிறைவேற்றிட்டேன் 70% நிறைவேற்றிட்டேன், 60%. நம்ம மக்களுக்கு தேவை. ஓகே, ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி கொடுங்க ஐயா பார்க்கலாம். எதுக்கெல்லாம் வெள்ளை பேப்பர் போடுறீங்க? ஆவுனா அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறீங்க. திமுக தேர்தல் வாக்குறுதியின் அசம்பிளியில் ரெசல்யூஷன் போடுறதுக்கு என்ன பிரச்சனைங்கண்ணா? எதற்கெல்லாம் ரெசல்யூஷன் போடுறாங்க? சட்டப்பேரவையில் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கோம். அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுதான் எங்களுடைய ரெசல்யூஷன், பாருங்க, எல்லா மக்களும் படிச்சுக்கங்க. அது செய்யாதவரை யாரும் திமுகவை நம்ப போவது கிடையாது. But we are very confident this time, especially the small medium enterprise, Kongu region, Coimbatore, will have a larger representation in the budget. We are very confident, including textile sector, automobile sector, and especially the SME units. Also with respect to the infrastructure, we are also expecting in a very positive way the Kongu region, especially Coimbatore, this part which is the growth engine of Tamil Nadu, which has got so many colleges, skilled people, will have a larger share in the budget that is going to be presented in February 1, 2025, because Coimbatore and all this region deserves to have that representation. So we have also from the party side taken it to the attention of our Honorable Finance Minister Nirmala Sitharaman Madam, and to different departments, including Railway Minister, Commerce, and different departments. And even last week, Piyush Goyalji has said the FTA is on the fast track mode. When everything happens together, the growth potential of this Kongu region will truly be in a different level. ஒரு சாதாரண மனிதனாக என்னால் என்ன வாக்குறுதி எல்லாம் செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, மிக முக்கியமா நம்ம கோயம்புத்தூர் கொடுத்தது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இரண்டும் உள்துறை அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. கடிதம் போட்டிருக்காங்க, பதில் கடிதம் எழுதியிருக்காங்க. அது போல ஒன்னொன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மட்டுமல்ல, மாநில தலைவராக தமிழகம் முழுவதுமே கட்சி கடமை இருக்கு. எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக டங்ஸ்டன்ல இருந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து தமிழக மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிற்கும். எதுங்கண்ணா அண்ணா, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கண்ணா. அதாவது நாங்க we are committed to people. வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது. இது லைஃப் லாங் பாண்ட். 1 வருஷம் 6 மாசம். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும். 1 வருஷத்துக்குள்ள பிரச்சனையுடைய ரூபம் மாறிடும். அதனால எங்களுடைய கமிட்மெண்ட் லைஃப் லாங். இது 1 வருஷம் 2 வருஷம் அடைக்க விரும்பலீங்கன்னா லைஃப் லாங்கா இந்த மண்ணிற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வேலையை செய்து கொண்டே இருப்போம். Trump administration has given a lot of prominence to India, but at the same time, the birth rights have been taken. So the 14th Article 14 of the American Constitution, I don't know, every president has got a right. ஒரு ஜனாதிபதிக்கும் அவருக்கான உரிமை இருக்கு. அத இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ரீடிங் குறிப்பா ஏலியன்ஸா இருக்கலாம்,
அல்லது நான் சிட்டிசன்ஸ் அந்த ப்ராசஸ்ல இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை இல்லை என்கின்ற கருத்தை வச்சிருக்கிறாங்க. அது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக லீகலாக முறைப்படி அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் ஏலியன் வெளியே அனுப்புறாங்கன்னா முறைப்படி அனுப்ப வேண்டும், முறைப்படி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படி. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விதமான அரசியலை மக்கள்கிட்ட எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு புது விதமான அரசியல். ஏன்னா ஒரே நாளில் இவ்வளவு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், WHO இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, குறிப்பா பாரிஸ் அக்கார்ட்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, டாரிஃப் போட்டிருக்காங்க மெக்சிகோ கனடாக்கெல்லாம், அடுத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு போட போறோம், சைனாக்கு போட போறோம்னு. அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சந்தித்த முதல் வெளியுறவுத்துறை செயலாளரும் ஜெய்சங்கர் அவர்கள் தான். இவ்வளவு நாம் பேசினாலும் கூட இந்த ட்ரம்ப் அரசு இந்தியாவிற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது முதல் நாளே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சந்தித்த இன்னொரு வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்தியா அமெரிக்காவுடைய உறவு இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நயினார் அண்ணன் அவருடைய ஸ்டைலில் அவர் பாஷையில் சொல்லியிருக்காருங்கன்னா, பட் அது அவர் கான்டெக்ட் அது சொல்லல. ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்க, யாரோ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு, அதை பற்றி உங்க கருத்து என்னன்னு. அதுக்காக அவர் ஒரு கேஷுவலாக தான் சொன்னாங்க, அது சீரியஸா அவர் சொல்லல. அதே நேரத்தில் கூட்டணி எல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு கட்சியும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்க என்ன விட்டு கொடுக்குறாங்க, அந்த கூட்டணி மூலமாக லாபமா நட்டமா எல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைதுங்க. நான் யாருமே பொதுவாக ஒரு கூட்டணிக்கு போறது இல்லை. அதனால் 2026 உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் மலரும், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த ரூபத்தில் எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களை பொறுத்தவரை அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. தந்தை பெரியாரை பத்தி சீமான் சொல்றாங்க, கருத்து சுதந்திரம் இருக்கு. கருத்தா எதிர்த்தா ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்ப விஜய் அவர்கள் பரந்தூரை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா நாங்க ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், பரந்தூரும் பன்னூரும் நீங்க கொடுத்தீங்க, நாங்க அப்ரூவ் பண்ணோம் ரெண்டையும். அதுல பரந்தூர் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பரந்தூரும் மாமந்தூர் அனுப்பிச்சாங்க அதிமுக ஆட்சியில. திமுக வந்த பிறகு மாமந்தூர் தூக்கிட்டு அவங்க 2 புது ஊரை போட்டாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசு அனுப்பக்கூடிய பட்டியல்ல மத்திய அரசு என்ன பார்ப்பாங்க, பக்கத்துல விமான நிலையம் இருக்கா, இங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா, 2-3 விஷயத்தை பார்த்து அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா, கட்டாயமா வேண்டும், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்துல சிறிய விமான நிலையம் சென்னை, டெல்லி 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க, அண்ணா எங்களுக்கு 300 ஏக்கர் கூட இல்ல, அங்க நீங்க 2000 ஏக்கரை பத்தி பேசுறீங்க. சென்னை வெறும் 1000 ஏக்கர். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்திருக்கிறாங்க, நீர்நிலைகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முயற்சிக்கணும். அது விஜய் அவர்களாக யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும். மத்திய அரசா நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு ப்ரொபோசலை கொடுங்க, செஞ்சு காட்டுறோம். இதான் எங்களுடைய ஸ்டாண்ட். அதனால விஜய் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல நியாயம் இருக்கு. அதை மாநில அரசு சரி செய்ய முடியும்னா சரி பண்ணுங்க. அரசியல் கட்சிகள்ல வேலை தானே, எல்லோரும் அதை ஒரு பிரச்சனையா மக்கள் கவனத்தை கொண்டு வர்றாங்க அரசு கிட்ட. அதனால் திமுக அரசு யாராக இருந்தாலும் கூட, யார் பரந்தூரை பற்றி யார் கருத்து சொன்னாலும், அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. பரந்தூரோ பன்னூரோ அது மாமந்தூரோ இன்னொரு ஊரோ. ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகள், 10 வருஷம் வேணும் கட்டி முடிச்சு வெளியே கொண்டு வரக்கு. அதனால் நீங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டிலே பண்ணீங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிரும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்ப வந்திருக்கணும், நான் கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும், இன்னும் லேண்ட் கொடுப்பாங்களான்னு. இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த வடிவேலு காமெடி மாதிரி வந்துச்சு வரலீங்கிறாங்க, பதில் சொல்லுங்க. அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ணே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க அண்ணே, டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அது வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை.
அப்படி பாருங்க. அது வரலினாலும் பிரச்சனை இல்லை, வேற இடத்துல எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வர வேண்டும் என்பது நிச்சயம், அது கட்டாயம். ஆனால் நாங்கள் சொல்வது பரந்தூர், பன்னூர், மாமந்தூர்னு சொல்ல விமான நிலையம் வேண்டும். விமான நிலையத்தை கேன்சல் பண்ணாதீங்க. அது இந்த ஊரா அந்த ஊரா அதுக்கு அடுத்த ஊரா? நீங்க ஊர் மக்களை போய் பாருங்க, காம்பன்சேஷனை இரட்டிப்பாப்புங்க, 4 மடங்கு ஆக்குங்க, மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இன்னொரு ரீசெட்டில்மெண்ட் கொடுங்க, பேங்க் லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அதான் நான் கேட்கறது. நான் பரந்தூர், பன்னூர், மாமந்தூர்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தல. திருப்போரூரும் ஃபர்ஸ்ட் கொடுத்த அதிமுக லிஸ்ட்ல இருந்துச்சு, திருப்போரூர் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சொல்வது ஏதோ ஒரு ஊர் மத்திய அரசு அப்ரூவ் பண்ணி இன்னும் வேலையை ஆரம்பிக்காம இருந்தாலும் கூட மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு, செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இல்ல பரந்தூரே நாங்க சமாதானப்படுத்துறோம், ஒரு குரூப் ஆஃப் 5 மினிஸ்டர் போடுறோம், பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் 5 அமைச்சரை போடுறோம் குழுவை, அந்த அமைச்சர் அங்கேயே போய் இருந்து மக்கள்கிட்ட பேசி பிரச்சனைக்கு ஆன் த ஸ்பாட் தீர்வு, காம்பன்சேஷன் அதிகப்படுத்துறோம், உங்களுக்கு கொடுக்கிற ஆல்டர்னேட் லேண்டை மாத்தி கொடுக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதற்காக தயவு செய்து விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை. இது அதுக்கு தீர்வு வரணும் அல்லனே. கமிட்டி நீங்க ஏதோ யார கமிட்டி போன சீனியர் மோஸ்ட் 5 மினிஸ்டர் அனுப்புங்க, சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அமைச்சர் அனுப்புங்க. ஏன்னா ஆன் த ஸ்பாட் அவங்க டெசிஷன் எடுக்கட்டும். ஆனால் நீங்க முதலமைச்சர் இதுல வேகம் காட்டி பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பாருங்க. 900 நாளுக்கு மேல ஆர்ப்பாட்டம் போகுதுன்னா, ஒரு நாள் 2 நாள் 900 டேஸ், எத்தனை நாளைக்கு மக்கள் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க? பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். எனக்கு தெரியாதுங்கண்ணா, நீங்க சொன்ன காங்கிரஸ் கட்சி தலைவர் அவருடைய தொகுதி அங்கதான் வருது, அதனால அடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட் இன்னும் 2-3 நாள்ல வந்துருங்கண்ணா. இன்னும் 2-3 நாட்கள்ல அடுத்த லிஸ்ட் நாங்க வெளியிட்டுருவோம். எங்களுடைய நோக்கம் இந்த மாத இறுதிக்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தேசிய தலைமையினுடைய நோக்கம். அதை வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மாநில தலைவர் நீங்க எப்ப வேணுமோ கொடுத்துடலாங்கண்ணா. அதாவது ப்ராசஸ் என்னன்னாங்கன்னா, மாவட்ட தலைவர்கள் முடித்த பிறகுதான் மாநில தலைவருக்கான ப்ராசஸை ஆரம்பிப்போம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மாவட்ட தலைவர் ஆன எல்லா தேர்தலையும் இந்த மாத இறுதிக்குள்ள வேகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதன் பிறகு அல்லது அதை ஒட்டியே மாநில தலைவருக்கான அந்த ப்ராசஸையும் முடிச்சிடும். சரிங்களாண்ணே? நன்றி. மக்கள்கிட்ட நான் மாணவர் அரசியல் மனிதனால பேசல, கலப்படத்தை களையறக்காகத்தான் அந்த கூட்டம். அதனால 2026 தமிழகத்தினுடைய கலப்படத்தையும் களைவோம் அப்படிங்கறதா என்னுடைய ஸ்பீச்சினுடைய நோக்கங்கன்னா, அது மாணவர்கள்ட்ட அரசியல் பேச வேண்டாம் என்பதற்காக இந்த வார்த்தையை அங்க சொல்லல. அரசுக்கு மட்டும் நான் சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் நான் சொல்றதுன்னு சில விஷயங்களை நான் பொதுவெளியிலே பேச மாட்டேன். காரணம் தனிப்பட்ட விஷயம், எனக்கு என்னுடைய மதம் எனக்கு தனிப்பட்ட விஷயம். உதாரணத்திற்கு பசுவனுடைய கோமுத்ரான்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு அதை பொதுவெளியில பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் ஏத்துக்குவாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதனால ஐஐடி டைரக்டரை தயவு செஞ்சு இப்படி பார்க்காதீங்க. அவருடைய ஆளுமை வேறு விஷயத்தை பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்தியாவில் நிபுணத்துவம் பெற்றவர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டில் இருக்கிற மனிதர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பெரிய ஒரு நிபுணர். அப்படி பாருங்க. தயவு செஞ்சு ஒரு ஐஐடி பேரை கொண்டு வந்து ஐஐடி மெட்ரா அவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு விஷயத்துல கோஷாலையில பேசியது அங்கேயே மறந்துடுவோம். இது ஒரு அபிஷியல் கெப்பாசிட்டி பேசியிருந்தாருன்னா வேற. அதான் என்னுடைய முதல் கட்ட விஷயம். இரண்டாவது, அஸ்வினி சோபே இல்ல, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் அவங்க காங்கிரஸ் அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. நீங்க இன்னும் அரசியலா போகணும்னு சொன்னா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் அவர்கள் காங்கிரஸ் அமைச்சர், அவங்க பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் பேர்ல போய் அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா, கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கோமுத்ரா கவுட யூரின் எடுத்து அவங்க ப்ராடக்ட் பண்றாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒன்று இருக்கட்டும். பொது வெளியில பேசுவதற்கு 10,000 விஷயங்கள் இருக்கும் பொழுது எதற்கு டைவர்ட் ஆகி இன்னொரு பக்கம் போகணும் அப்படிங்கறதா என்னுடைய விஷயம். நன்றிங்க. காஃபி டீ நன்றி அண்ணா. அண்ணா பிரஸ் மாட் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் வாட்ஸ்அப்ல. மேடம் அனுப்பிச்சுறேன். அண்ணா மேடம் அனுப்பிச்சிட்டேனே. மேடம் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். மேடம் நீங்க குரூப்ல போட்டுருங்க.
இல்லை நம்ம 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 பிரஸ் குரூப் அண்ணா அதை காட்டுமா? மறுபடியுமா இந்தாங்கண்ணே இந்தாங்கண்ணே. தம்பி நல்லா எடுத்துக்கப்பா. ஃபோக்கஸ் வருதா? வரலையா? வரலையாண்ணே? தேங்க்யூ அண்ணே. தேங்க்யூ பார்ப்பண்ணே. Sabrina. போயிட்டா